இன்றைக்கி என்னுடைய சேனலில் முட்டை குழம்பு வைக்க போகிறேங்க. முட்டை குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே எடுத்துக்கிட்டேன். சட்டிலே வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து இதில் கொட்டி வதக்கி வச்சுக்குவோம். நல்லா வதக்கும். இது வதங்கிட்டே இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்கள், பூனை பட்டு இருக்குது எங்கள் வீட்டில். அழகாக பட்டு இருக்காது. ஏன்னா நான் குழம்பு வைக்கிறேன் இல்லையா, அந்த குழம்பு தான் வெயிட் பண்ணி பட்டு இருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நான் புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கி வச்சு இங்கே நான் வந்து புளி கரைச்சி அதில் உப்பு மிளகாய் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணிக்கு கரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. வதங்கினதில் இந்த நம்ம புளி கரைசலை எடுத்து நம்ம ஊற்றிப்போம். இது ஊற்றி நல்லாவே கொதிக்கிட்டோங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. நான் இங்கே பாருங்கள், முட்டையை வந்து இந்த மாதிரி கிளாஸில் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒன்று ஊற்றிக்கோங்க. ஊற்றி இப்படியே சிம்லேயே எடுத்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பார்ப்போம். நீங்கள் ஃபுல்லில் வச்சா முட்டை வந்து வேகாது, உள்ள குழம்பு மட்டும் சொல்லிடும். சிம்லேயே வச்சிங்கன்னா அழகாக முட்டையும் வந்து குழம்பும் சுண்டி வருங்க. சிம்லேயே வச்சுங்க. முட்டை வந்து இங்கே பாருங்கள், முட்டையெல்லாம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நான் வைக்கிற முட்டை குழம்பு.